தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனின் வயது 4:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தந்தையின் வயது 4x வச்சுக்கிறோம். ஏன்னா 4:1ன்றதுனால ஆக்சுவல் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4x, ரைட்டுங்களா? மகனின் வயது 1x, அதை நாம் எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இது ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பெருக்கு தொகை வந்து 196. அப்போது 4x இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 196. 4x இன்ட்டு எக்ஸ் என்னாச்சு? 4x² ஈக்குவல் டு 196. அப்போ x² ஈக்குவல் டு 196 டிவைடட் பை 4, ரைட்டுங்களா? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆச்சு? 49 வந்தது. அப்போ x² ஈக்குவல் டு 49னா x ஈக்குவல் டு 749 இல்லையா? அதனால் x ஈக்குவல் டு 7. இப்போ 5 வருடங்களுக்கு பின்னர் அப்போ 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ 5 வருடங்களுக்கு பின்னர்னா இப்போது இது வந்து நமக்கு எக்ஸ் வந்து 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ தந்தையின் வயசு என்ன ஆச்சு? 4x. அப்போ 5 + 5 சேர்த்துக்கணும். 5 வருடங்களுக்கு இஸ்டு x + 5, ரைட்டுங்களா? இப்போ நம்ம எக்ஸை வந்து நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். 4 × 7 + 5 இஸ்டு அதே போல் இந்த இடத்துல 7 + 5ன்னு சேர்த்தோம். 7 4 28. 28 + 5 எவ்வளோ ஆச்சு? 33, ரைட்டுங்களா? 33. 7 5 12. இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டுமே 3ஆல் போகுது. 3 11 33. அதே போல் 4 3 12. அப்போது அவர்களின் வயது விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:4. C is the answer.